வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்கிறேன். ஈரோட்டில் கைத்தறி தொழிலாளர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடையில் தறி பட்டறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பதினெட்டு மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் உயர்மட்ட பாலங்கள் கட்ட ஏற்பாடு. சுமார் 178 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 34 பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணை. தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் புதிய மைல்கல்லை எட்டியது. ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவை அறிவிக்கையாக வெளியிட மட்டுமே ஆளுநர் பரிந்துரை செய்ய முடியும். ஆளுநரை தன்னிச்சையாக தேடுதல் குழு அமைத்து அறிவிக்கை வெளியிட அதிகாரம் இல்லை என்று அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுக்கள் பல்கலைக்கழகத்தின் சட்ட பிரிவுகளுக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. ஆளுநர் ஆர்.என். ரவியின் குற்றச்சாட்டை மறுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். பாஜக அரசியல் சட்டத்திற்கும் எதிரி, அம்பேத்கருக்கும் எதிரி என ராகுல் காந்தி விலாசல். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்த சம்பவத்தை திசை திருப்ப தன் மீது பழி போடுவதாக விளக்கம். நாடாளுமன்றத்தில் நுழைய முயன்ற தன்னை பாஜக எம்பிக்கள் தான் தடுத்து தள்ளியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்திற்குள் செல்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அனைவரின் உரிமை என்றும் பேச்சு. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதை காங்கிரஸ் திரித்து வெளியிட்டதாக கூறும் குற்றச்சாட்டுகள் துளியும் உண்மையில்லை. பாஜக கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு முதலில் ஆதாரம் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. ராகுல் காந்தியின் நற்பெயரை கெடுக்க பாஜக சதி செய்வதாக கார்கே புகார். காங்கிரஸ் எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியதே பாஜக எம்பிக்கள் தான் என்றும் குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்டதாக எழுந்த புகாரில் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் அனுராக் தாக்கூர், பன்சுரி ஸ்வராஜ் உள்ளிட்ட பாஜக எம்பிக்கள் புகார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக புகார். மாநிலங்களவை தலைவரிடம் நாகாலாந்து பாஜக எம்பி பாங்னோன் கொன்யாக் கடிதம். அம்பேத்கர் புகைப்படத்துடன் நாடாளுமன்றத்திற்குள் ராகுல் காந்தியை நுழைய விடாமல் பாஜகவினர் தடுத்ததாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அமித்ஷாவை காப்பாற்ற பாஜக எம்பிக்கள் தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் சாடல். நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இடையே வாக்குவாதம். மோதலில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைந்ததாக தகவல். கர்நாடக சட்டப்பேரவையில் அமித்ஷாவின் பேச்சு தொடர்பாக காங்கிரஸ் பாஜகவினரிடையே கடும் வாக்குவாதம். உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கர்நாடகாவில் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெபால்கர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக புகார். பாலியல் துன்புறுத்தலுக்கு சமமான வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறி பாஜக சட்ட மேலவை உறுப்பினர் சி.டி. ரவி கைது. தமிழகம் முழுவதும் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் போராட்டம். அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷா பதவி விலக கோரிக்கை.
அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்த கூட மனமில்லாமல் இபிஎஸ் அமைதி காப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் இபிஎஸ் என்றும் காட்டம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த கருத்தே என்னுடையது. செய்தியாளர்கள் கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்து சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் விசிக போராட்டம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. அண்ணல் அம்பேத்கரை அவமதிப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யார் கொச்சைப்படுத்தினாலும் ஏற்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு. மக்கள் பிரச்சனையை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பாஜக அவதூறு பரப்புவதாக சீமான் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிப்பது மிகப்பெரிய துரோகம் என்றும் கருத்து. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது. லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிக் கொண்டு மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியது விசாரணையில் அம்பலம். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் திருவனந்தபுரம் புற்றுநோய் சிகிச்சை மையம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? கால்நடைத்துறை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் 3 வாரங்களில் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சத்துணவு திட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்திடும் வகையில் 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசு உத்தரவு. 3000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு. சென்னை தி நகரில் உள்ள தனியார் வங்கியின் உள்ளே புகுந்து ஊழியரை வெட்டிய மர்ம நபரால் பரபரப்பு. படுகாயமடைந்த வங்கி ஊழியர் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆட்டோ டாக்ஸி தொழிலாளர் சங்கத்தினர் பேரணி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றதால் பரபரப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு. பதவி நீக்கம் செய்ய கோரிய தீர்மானத்தை நிராகரித்தார் ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பேருந்து பயணத்தின் போது பாலியல் தொல்லை அளித்தவருக்கு தர்ம அடி. பேருந்தில் அனைவர் முன்னிலையிலும் 25 முறை பலார் அறைவிட்ட இளம்பெண். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது. இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என்றும் ஐசிசி அறிவிப்பு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு 47,225 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மக்களவையில் மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் டோகன் சாஹூ எழுத்துப்பூர்வமாக தகவல். இலங்கையின் முள்ளிவாய்க்கால் கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய வெளிநாட்டு பயணிகள் கப்பல். குழந்தைகள் உள்ளிட்ட மியான்மர் அகதிகள் 103 பேரை பத்திரமாக மீட்ட கடற்படையினர்.
கார்த்தி நடிப்பில் வெளியான சகுனி திரைப்படத்தை இயக்கிய சங்கர் தயாள் காலமானார். நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிர் பிரிந்ததாக தகவல்.